Question. இந்தியாவுடன் சிறப்பு மூலோபாய கூட்டாண்மையை எந்த நாடு உருவாக்கி வருகிறது? Option A. அமெரிக்கா, Option B. சீனா, Option C. ரஷ்யா, Option D. பிரான்ஸ். The correct answer is. ரஷ்யா. Question. சைபர் குற்றங்களை எதிர்த்து போராட கோவா காவல்துறை பிட்ச் பிலானியுடன் இணைந்து எந்த கருவியை அறிமுகப்படுத்த உள்ளது? Option A. சைபர் சுரக்ஷா, Option B. ஸ்பாட் தி ஸ்கேம், Option C. சைபர் தோஸ்த், Option D. நேத்ரா. The correct answer is. ஸ்பாட் தி ஸ்கேம். Question. தீர்த்த யாத்திரை நிர்வாகத்திற்காக டிடிடி எந்த நிறுவனத்துடன் ஒருங்கிணைக்க திட்டமிட்டுள்ளது? Option A. மைக்ரோசாஃப்ட், Option B. அமேசான், Option C. கூகிள் இங்க், Option D. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். The correct answer is. கூகிள் இங்க். Question. இந்திய அரசு எந்த நாட்டுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளது? Option A. ஆஸ்திரேலியா, Option B. யுனைடெட் கிங்டம், Option C. அமெரிக்கா, Option D. ஜப்பான். The correct answer is. யுனைடெட் கிங்டம். Question. மேகாலயாவின் மவ்ரா நீர்த்தேக்க திட்டம் என்ன சாதனைக்காக விருது பெற்றது? Option A. தூய்மையான நீர் ஆதாரம், Option B. நீர் பாதுகாப்பு, Option C. நீர் நிலைத்தன்மை, Option D. புதுமையான நீர்ப்பாசன தொழில்நுட்பங்கள். The correct answer is. நீர் நிலைத்தன்மை. Question. ரிசர்வ் வங்கி திருத்தப்பட்ட முன்னுரிமைத் துறை கடன் விதிமுறைகளை வெளியிட்டது. இந்த விதிமுறைகள் எந்த தேதியிலிருந்து அமலுக்கு வருகின்றன? Option A. ஜனவரி 1, Option B. மார்ச் 1, Option C. ஏப்ரல் 1, Option D. மே 1. The correct answer is. ஏப்ரல் 1. Question. 6 விழுக்காடு டிஜிட்டல் வரியை ரத்து செய்யும் எந்த மசோதாவை சமீபத்தில் லோக்சபா நிறைவேற்றியது? Option A. ஜிஎஸ்டி மசோதா, Option B. நிதி மசோதா 2025, Option C. டிஜிட்டல் இந்தியா மசோதா, Option D. வரி திருத்த மசோதா. The correct answer is. நிதி மசோதா 2025. Question. சிக்கிமிலிருந்து சாலமன் தீவுகளுக்கு ஜிஐ குறியிடப்பட்ட டல்லே மிளகாயை ஏற்றுமதி செய்ய எந்த அமைப்பு உதவியது? Option A. இந்திய தேயிலை வாரியம், Option B. வாசனைப் பொருட்கள் வாரியம், Option C. ஏபீடா, Option D. நபார்டு. The correct answer is. ஏபீடா. Question. இந்திய ரயில்வேயுடன் இணைய மகாராஷ்டிரா எந்த ரயில்வேக்கு ஒப்புதல் அளித்துள்ளது? Option A. மும்பை புறநகர் ரயில்வே, Option B. கொங்கன் ரயில்வே, Option C. மத்திய ரயில்வே, Option D. மேற்கு ரயில்வே. The correct answer is. கொங்கன் ரயில்வே. Question. நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான இந்தியாவின் கண்டுபிடிப்புகளை யுஎன்டிபியின் எந்த இதழ் வெளிப்படுத்துகிறது? Option A. இந்தியா டுடே, Option B. ஆத்மநிர்பார் பாரத், Option C. உத்வேகம் தரும் இந்தியா. Option D. நிலையான தீர்வுகள். The correct answer is. உத்வேகம் தரும் இந்தியா. Question. சமீபத்திய தரவுகளின்படி இந்தியாவின் பாதுகாப்பு உபகரணங்களில் தோராயமாக எத்தனை சதவீதம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகிறது? Option A. 45 விழுக்காடு, Option B. 55 விழுக்காடு, Option C. 65 விழுக்காடு, Option D. 75 விழுக்காடு. The correct answer is. 65 விழுக்காடு. Question. எந்த ஏவுகணையின் சமீபத்திய மாறுபாடு 800 கிலோமீட்டர்/க்கு மேல் துல்லியமாக தாக்க முடியும்? Option A. அக்னி வி, Option B. பிருத்வி 2, Option C. பிரம்மோஸ், Option D. சௌர்யா. The correct answer is. பிரம்மோஸ். Question. கோவா கப்பல் கட்டும் தளம் சமீபத்தில் எந்த இந்திய கடற்படை கப்பலை அறிமுகப்படுத்தியது? Option A. விமானதாங்கி கப்பல், Option B. அழிப்பான், Option C. மேம்பட்ட போர்க்கப்பல், Option D. கார்வெட். The correct answer is. மேம்பட்ட போர்க்கப்பல். Question. இந்தியா மற்றும் எந்த நாடு இணைந்து பசுமை மற்றும் டிஜிட்டல் கப்பல் பாதையை உருவாக்கும்? Option A. அமெரிக்கா, Option B. ஜப்பான், Option C. சிங்கப்பூர், Option D. ஆஸ்திரேலியா. The correct answer is. சிங்கப்பூர்.
Question. ஐடி மற்றும் பிற மேம்பட்ட திறன்களில் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க ஏபியுடன் எந்த நிறுவனம் கூட்டு சேர்ந்துள்ளது? Option A. மைக்ரோசாஃப்ட், Option B. கூகிள், Option C. சிஸ்கோ, Option D. ஐபிஎம். The correct answer is. சிஸ்கோ. Question. சமீபத்திய அறிக்கைகளின்படி கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் ஜிடிபி தோராயமாக எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? Option A. 55 விழுக்காடு, Option B. 75 விழுக்காடு, Option C. 105 விழுக்காடு, Option D. 125 விழுக்காடு. The correct answer is. 105 விழுக்காடு. Question. விபத்து மேலாண்மை தொடர்பான எந்த சட்டத்தை சமீபத்தில் நாடாளுமன்றம் திருத்தியது? Option A. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், Option B. தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம், Option C. பேரிடர் மேலாண்மை சட்டம், Option D. பொது பாதுகாப்பு சட்டம். The correct answer is. பேரிடர் மேலாண்மை சட்டம். Question. தங்கத்துடன் தொடர்பான எந்த திட்டம் சமீபத்தில் அரசால் நிறுத்தப்பட்டது? Option A. சாவரின் தங்கம் பத்திரம் திட்டம், Option B. தங்க பணமாக்கல் திட்டம், Option C. தங்க கடன் திட்டம், Option D. பிரதமர் கரீப் கல்யாண் யோஜனா. The correct answer is. தங்க பணமாக்கல் திட்டம்.